ஜெர்மனியில் கார் ஃப்ரைடே என்பது கார் டியூனிங் பருவத்தின் ஆரம்பமாகும். ஈஸ்டர் வார இறுதியில் பல கார் ஆர்வலர்கள் தாங்கள் மாற்றியமைத்த கார்களை காட்சிப்படுத்த ஒன்று கூடுகின்றனர். இந்த ஆண்டும் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ள நிலையில் போலீசார் சோதனைகளை அதிகரித்துள்ளனர். குறிப்பாக நியூர்பிரிக்கிங் அருகே போலீஸ் சோதனை நடவடிக்கை அதிகரித்துள்ளனர். சட்டவிரோத பந்தயங்கள், அதிக சத்தமிடும் கார்கள் மற்றும் பாதுகாப்பற்ற வாகன மாற்றங்களை தடுப்பதே குறித்த சோதனை நடவடிக்கையின் நோக்கமாகும். சட்டவிரோத பாகங்களை கொண்ட கார்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு இருக்க, தேர்வு பந்தயங்களில் பங்கேற்பவர்கள் பெரும் அபராதங்களை சந்திக்க நேரிடலாம் அல்லது சிறைக்கு செல்ல நேரிடலாம். அத்துடன் அவர்களின் ஓட்டுநர் உரிமமும் பறிக்கப்படலாம். ஒரு பந்தயத்தில் யாராவது காயமடைந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை எதிர்கொள்ள நேரிடும். மேலும் பந்தயங்களை ஏற்பாடு செய்வது அல்லது ஊக்குவிப்பது கூட ஒரு குற்றமாக கருதப்படும். இந்நிலையில் அனைவரும் விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சாலை பணிகள் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து தாமதங்கள் ஏற்படக்கூடும். எனவே ஓட்டுநர்கள் இதுபோன்ற விடயங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.